இனிய காலை வணக்கம். சிறந்த கவனிக்க வாசகம் பள்ளியுடைய தாளதாரர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தீமைக்கு துறைக்கு சார்பான இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். எங்களை பொறுத்தவரை எப்போதும் இந்த ஸ்கூல் வந்து ஒரு ராசியான ஸ்கூல். எப்போதும் ஒரு டெமோ ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆரம்பத்திலே சேர்மன் மாணிக்க வாசகர் ஸ்கூல் ஆரம்பிச்சவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தெரியும். ஏன்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. செய்யக்கூடிய விஷயம் நல்லா ஷார்ப்பாக பண்ணிப்பாங்க. பிள்ளைங்க ஃபீட்பேக் கேட்கும்போது கொஸ்டின் நல்லா மிஸ்டேக் கேட்பாங்க. நம்ம தான் விளக்க சொல்ல நமக்கு சந்தோஷம். என்னை பொறுத்தவரை எனக்கு பொறுத்தவரை நான் எத்தனை ஸ்கூல் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிற ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அந்த பிள்ளைங்க ஃபீட்பேக் தான் சொல்லி சந்தேகம் கேட்டால் அந்த பிள்ளைங்க பயிர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை ஸ்கூல் அங்கே ஸ்கூலாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சில ட்ரைனிங் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை எதுவும் சொல்ல இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக தெளிவாக கேட்குறாங்க. அதனால இந்த ஸ்கூல் என்னை பொறுத்தவரை ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூல் தான். எங்களுக்கு ராசியான ஸ்கூல் சொல்லிட்டுங்க. எங்களை பொறுத்தவரை சேர்மான வாசிக்கணும் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் இருக்குங்க. இப்போ நாங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தீபாவளி விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்த வந்திருக்கோம். தீபாவளி விழிப்புணர்வு மட்டும் இல்ல, நம்மளுக்கு வடகிழக்கு பருவங்கள ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் டிவி பாத்தீங்களா? நேற்று நியூஸ் கேட்டீங்களா? நியூஸ் கேட்டீங்களா? கண்டிப்பா நியூஸ் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வடகிழக்கு பருவங்கள் ஆரம்பிக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழைகள் நம்மளுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாசம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும். நல்ல மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதாவது ஆடிப்பட்டா தேடி வந்து ஒரு பழம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தென்மேற்கு மழை பெய்யும் போது விவசாயம் நல்லா செழிக்கும். ஆனா வடகிழக்கு பொறுத்தவரை அதிகப்படியான நம்மளுக்கு தேவையில்லாத அதிகப்படியான மழை பெய்யல சில பேர்த்துக்கு நம்ம சந்திக்கிறோம். அது குறிப்பா தமிழ்நாட்டில் படுத்த அதிகப்படியான இடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வடகிழக்கு பருவத்தை பருவமழை தொடர்பான தொடர்ந்து பருவமழை தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல தீபாவளி மாதிரி சொல்லி பார்த்துலாமா? தீபாவளி முதல்ல ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே